ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பட்டாசு வந்து பேப்பர்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய பிளேசெட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உட்டன் ஸ்டிக் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர் ரோல் கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த உட்டன் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பரில் உள்ள சில்வர் கலரில் இருக்கும்ல, அதை வந்து ரோல் பண்ணி அது மேலே வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த உட்டன் ஸ்டிக்கில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம பேப்பர் ரோல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரோல் பண்ணி ஒட்டிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த உட்டன் ஸ்டிக்கு பதிலாக நம்ம வந்து பேப்பர் ரோல் ரெடி பண்ணிக்கலாம். அல்லது கட்டு கம்பி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கட்டு கம்பி மேலேயே நம்ம வந்து அப்படியே கிஃப்ட் பேப்பர் வந்து ரோல் பண்ணிக்கலாம். அது வந்து குழந்தைங்க விளையாடும் போது கையில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக கம்பி மத்தாப்பு மாதிரியே வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஒட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா கீழே இருக்க உட்டன் ஸ்டிக் வந்து தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி அதில் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி தான் பிளாக் கலரில் அதை வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக குட்டியாக குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு கம்பி மத்தாப்பு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கசக்கிக்கோங்க. கசக்கிட்டு க்ரீன் கலரில் இருக்க உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இதை வந்து அது மேலே வந்து சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக அந்த பேப்பர் ஃபுல்லுமே கவர் ஆகுற மாதிரி மாற்றி மாற்றி சுற்றிக்கோங்க. அந்த நூல் வந்து பிரிஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்து கவனமாக ஒவ்வொரு டைரெக்ஷன்லையும் மாற்றி மாற்றி அதை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த பேப்பர் ஃபுல்லுமே கவர் ஆகி ஓரளவுக்கு அது கரெக்டான ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வச்சு அதை வந்து முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு லைட்டாக அதோட எண்டு மட்டும் வெளியில் தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி அந்த நூல் பிரியாமல் அதில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் ஓரத்தில் எல்லோ கலர் பார்டர் இருக்கிறதா எடுத்திருக்கேன். அதை மட்டும் தனியாக கட் பண்ணி சின்ன பீஸாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பர்லேருந்து கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த நூல் மேலே இப்படி வச்சு சுற்றி ஒட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், குட்டியாக பாம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ இதே மெத்தடில் அழகாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ப்ளைனாக இருக்கிற அட்டையாக எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எழுதியிருக்கிற அட்டை கூட எடுத்துக்கலாம். இன்விடேஷன் கார்டே எடுத்துக்கலாம். நான் வந்து ட்ரெஸ் வாங்கும்போது உள்ளே இருந்த அட்டையை எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வளைஞ்சு இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒன்று போல் ரவுண்டாக வர்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து ஒன்று போல் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடியில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு அட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறமா அதே ஷேப்புக்கு கீழே வந்து அதை ரவுண்டாக நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து ஒட்டும்போது பார்த்திங்கன்னா கீழே ஒன்று போல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டும்போது அது நிற்கும். நீங்கள் வந்து ஒன்று போல் கட் பண்ணலை அப்படின்னா நமக்கு அது மேலே வந்து கரெக்டாக நிற்காது. ஸோ அதனால் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த ஷேப்புக்கே அதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மேலே கவர் பண்ணுறதுக்கு கிஃப்ட் பேப்பரில் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த சைடை வந்து நம்ம மேலே வச்சு ஒட்டிடலாம். நான் வந்து கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி மேலே கவர் பண்ணி ஒட்டிட்டேன். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்டருக்கு ப்ளூ கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி கீழே வந்து ஒட்டிக்கிறேன். அந்த வெயிட் வந்து அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் கீழே வந்து ப்ளூ கலரில் செல்லோ டேப் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு மேலேயுமே சின்னதாக இந்த ப்ளூ கலர் செல்லோ டேப்பையே கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இதுக்கு வந்து என்ன கலர் செல்லோ டேப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கலர் பேப்பர் கூட இதில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக அழகாக அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பெரிய சைஸில் ரெடி பண்ணியிருக்கோம். நமக்கு சின்ன சைஸில் வேணும்னா சின்ன சைஸ் கோன் ஷேப்பில் ரெடி பண்ணி அழகாக இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னுமே ஒல்லியாக வரணும் அப்படின்னா நம்ம ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்ல ஒல்லியாக பேப்பர் ரோல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து எண்டில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த பேப்பர் ரோலை வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு அதை அப்படியேவும் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வர்ற மாதிரி நல்லா அழகாக ரவுண்டாக அதை வந்து சுற்றிக்கோங்க. டைட்டாக சுற்றணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அது வந்து ரொம்ப பிரியாமல் இருக்கிற மாதிரி பார்த்து அதை வந்து சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து சுற்றிட்டு
அதில் வந்து லைட்டாக அந்த எண்டு மட்டும் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒட்டிடுங்க ஃபெவிகால் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்து வந்து ஒயிட் கலரில் பிளெயினாக இருக்கிற அட்டையை எடுத்திருக்கேன். அதில் வந்து சின்ன சர்க்கிளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம மேலே ஒட்டினா அந்த பேப்பர் ரோல் வந்து நமக்கு வெளியில் தெரியணும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அழகாக கலர்ஃபுல்லாக இதை வந்து மாற்றிடலாம். அல்லது இன்விடேஷன் கார்டில் ஏதாவது கலர்ஃபுல்லாக இருக்கிறதா பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்மளாக டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிளெயினாக இருக்கிற அட்டையை கட் பண்ணி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதில் வந்து சின்னதாக பட்டர்ஃப்ளைலாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது வந்து ரெட் கலரில் இன்னுமே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சுற்றிலும் ரெட் கலரில் கலர் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே ஒட்டிக்கோங்க. அடியில் வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்க ஒயிட் அட்டையை ஒட்டிக்கோங்க. ஏன்னா தரச்சக்கரம் வந்து அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி டிசைன் பண்ணணுன்ட்டு நான் அந்த மாதிரி கலர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். கீழே வந்து பிளெயினாக இருக்க ஒயிட் அட்டையை வந்து ஒட்டிடலாம். அடுத்து வந்து அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா கலர் கலராக கோடு போட்டுக்கலாம். ரெட் கலரில், ப்ளூ கலரில். அது வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதில் கோடு போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாமல் ஒயிட் பேப்பரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக தரச்சக்கரம் வந்து நியூஸ் பேப்பர்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு பெரிய சைஸ் ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து பென்னு அல்லது பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேப்பர் ரோல் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு ரெடி பண்ணுற பேப்பர் ரோல் வந்து நல்லா நீளமாக வரணும். ஸோ அதுக்காக நான் வந்து பெரிய சைஸ் ஒயிட் பேப்பர் எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். இதுவுமே நமக்கு இன்னும் ஒல்லியாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணி இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லுமே ரோல் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு இதை வந்து நமக்கு 3ஆக மடிக்கணும். வேட்டில் வந்து சாட்டை பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இது ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் 3ஆக வர்ற மாதிரி இதை வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதில் வந்து ஒயிட் கலரில் பிளெயினாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த சாட்டையில் வந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் ஃபுல்லுமே டிசைன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 3ஆக மடக்கிட்டு நான் வந்து நியூஸ் பேப்பர்லேயே ரெட் கலரில் இருக்கும்ல, அதை பார்த்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி அது மேலே சுற்றி வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ அவ்வளோதான், அழகாக ஈஸியாக சாட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்யூ பேப்பரில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கும் போது நமக்கு நல்லா திக்னஸாக கிடைக்கும். ஸோ அதுக்காக மடக்கிட்டு இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்டாக வர்ற மாதிரி எண்டில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலரில் கலர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணியும் கலர் பண்ணிக்கலாம், அல்லது நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியும் கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி தான் இதில் வந்து கலர் பண்ணுறேன். ஃபுல்லுமே ஒயிட் கலர் வந்து நல்லா மறையிற அளவுக்கு கலர் பண்ணிவிட்டு இதை வந்து காய விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கலர் பண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸுக்கு வந்து 3 பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெருசாக ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அந்த உள்ளே இருக்கிறது மட்டும் ஒயிட் கலரில் இருக்குல்ல, அடுத்து வந்து அது மேலேயும் கலர் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னது அப்படின்னா, நம்ம வேட்டு போடுறதுல வந்து பாம்பு மாத்திரை இருக்கும்ல, குட்டியாக பிளாக் கலரில், ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து கலர் பண்ணிவிட்டு திருப்பி இதை வந்து நம்ம காய விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக ரவுண்டாக அந்த பாம்பு மாத்திரை மாதிரியே வரும். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நார்மல் பேப்பரில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் ரெட் கலரில் இருக்கிறதா பார்த்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தேடினீங்கன்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பேப்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பழைய மாஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாஸ்கில் வந்து ஒரு எலாஸ்டிக் இருக்கும்ல, அந்த எலாஸ்டிக்கை வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மாஸ்க் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் பேப்பர்லேயே சின்னதாக ஒன்று கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உள்ளன் நூல் இருக்கும்ல அதில் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நமக்கு அந்த திரி மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்கோட எலாஸ்டிக்னால் ரொம்ப எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு எண்டில் ஒட்டிட்டு அப்படியே அதை வந்து ரோல் பண்ணிடுங்க. எண்டில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இது பார்த்திங்கன்னா அழகாக சீனி வெயிட்டு மாதிரியே இருக்கும். பாருங்கள், அப்படியே நிஜமான ஒரு வெயிட்டு மாதிரியே இருக்குது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ராவில் வந்து ஒரு எண்டில் வந்து தெர்மோகோல் பால் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலரில் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கலரில் ஒட்டிக்கலாம். நான் வந்து சில்வர் கலரில் ஒட்டிக்கிறேன். அந்த எண்டு வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குல்ல, ஸோ அதனால் அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அது மேலே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி தெர்மோகோல் பால் வந்து ஒட்டிக்கிறேன்.
இந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்து இதை கவர் பண்ணுறதுக்கு கிஃப்ட் பேப்பர்லேயே சில்வர் கலரில் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3/4 அளவுக்கு மட்டும் கவர் ஆகிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பேப்பர் ரோல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, பென்சில் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி இது மேலே வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கீழே இருக்க ஒயிட் கலர் வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் நம்ம கலர் பண்ணிக்கலாம், அல்லது அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கலர்ஃபுல்லாக மேட்ச் ஸ்டிக்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து நம்ம அதே மாதிரி இப்படி ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு நிறைய கலர் மேட்ச் ஸ்டிக் மாதிரி வேணும் அப்படின்னா அந்த தெர்மாக்கோல் பால் வைக்கிறோம்ல, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தெர்மாக்கோல் பால் இல்லை அப்படின்னா இயரிங் பட்ஸில் இருக்கிறத கட் பண்ணி கலர் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயே ரெட் கலரில் இருக்கிற இடமா பார்த்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரே சைஸில் அந்த ரெட் கலரில் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பேப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ரெட் கலராக இருக்கிறதா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் திரிக்கி மாஸ்கில் இருக்கிறது கட் பண்ணல, ஒயிட் பேப்பர்லையே கட் பண்ணி சின்னதாக திரி மாதிரி அதில் உள்ளே வச்சு சேர்த்து வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். மாஸ்கோட எலாஸ்டிக் இல்லை அப்படின்னா இப்போ வந்து ஒரு பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன்ல, இதே மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்க எல்லா பீஸ்லேயுமே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10-12க்கு மேலே நிறைய வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நிறைய ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பர் சின்னதாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பேப்பர் ரோல் வந்து இந்த மாதிரி கைட்டே ரோல் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம 2 சைடும் அதை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு சின்னதாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொன்றையாக இதில் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக தானே திரி விட்டுருக்கோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் மடக்கி விட்டு இதில் வந்து ஒட்டிக்கோங்க. இதில் வந்து ஒட்டும்போது 2 சைடு ஒட்டும்போது ஒரே அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு லாஸ்ட்டில் நம்ம அந்த ஒயிட் பேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே அடுத்தடுத்து ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சரவடி மாதிரி அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இன்னுமே நீளமாக வேணும் அப்படின்னா நிறைய இது ரெடி பண்ணி இதில் வந்து ஒட்டி சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இதை வந்து உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணி பேப்பர் ரோல் ரெடி பண்ணிக்கிறேன். பென்சில் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு அதோட 2 எண்டும் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க, ஈக்குவலாக வர்ற மாதிரி. அடுத்து வந்து இதில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கோங்க. அல்லது கிஃப்ட் பேப்பர் கூட இதில் வந்து நீங்கள் ரோல் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஸ்டார்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து கலர்ஃபுல்லாக இருக்க செல்லோ டேப் எடுத்து 2 எண்டுலேயுமே இதை வந்து ஒட்டிடலாம். நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். சின்னதாக அந்த இடத்த மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஒட்டிக்கோங்க. இது வந்து என்னது அப்படின்னா நம்ம பென்சில் யூஸ் பண்ணுவோம்ல, பட்டாசில் பென்சில் இருக்கும்ல, ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒன்று வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸாக அது வந்து அந்த ரோல் பண்ணி வரணும், அதுக்காக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கிறேன். இதுவுமே நீங்கள் ப்ளைனாக எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து அதில் டிசைன் பண்ணிக்க முடியும். அதுக்காக நான் ஒயிட் பேப்பரில் ரோல் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இதில் எல்லோ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இதில் வந்து நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நடுவில் வந்து சின்னதாக குருவி இருக்கிற மாதிரி வரைஞ்சி ஃபுல்லுமே எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா குருவி வெட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுக்காக அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். டிசைன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும்ல பிடிக்கிறதுக்கு, ஸோ அதனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து உள்ளே வந்து ஃபுல்லுமே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் செட் பண்ணாமல் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் உள்ளே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து உள்ள நியூஸ் பேப்பர் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஃபுல்லுமே உள்ளே ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒயிட் பேப்பரில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம திரி மாதிரி மேலே லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதுக்கு வந்து நம்ம மாஸ்கோட எலாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உள்ளன் நூல் யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக திரி மாதிரி தெரியறதுக்கு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், குருவி வேட்டு வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண எல்லா வேட்டையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா பட்டாசையுமே பார்த்தாச்சு.
பட்டாசு போடுறதுக்கு பயப்படுற குழந்தைங்க இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் விளையாண்டு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்டாசில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசெட் வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.